அனைவருக்கும் வணக்கங்க. நிறைய காணொளிகள் முழங்கால் வலியை பற்றி போட்டிருந்தாலும் முழங்கால் வலி அப்படின்னு வர்றப்ப வயதானவர்களுக்கு தான் முழங்கால் வலி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முழங்கால் வலி வருவதற்கு முன்னால் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், முழங்கால் வலி வந்ததுக்கப்புறம் அவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படுகிறதான்னு கேட்டிங்கன்னா முற்றிலுமாக தீர்க்கப்படுவது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழங்கால் வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, வயசானவங்களுக்கு முழங்கால் தேய்மானத்தினால வருது. இந்த முழங்கால் தேய்மானத்திற்கு ஒரு உறுதியான தீர்வு அப்படிங்கிறப்ப ஆரம்ப நிலையில் பிஆர்பி மருத்துவ முறைகள், ஃபிசியோதெரப்பி முறைகள் ஒரு பக்கம் இருக்க, முழங்கால் தேய்மானம் அப்படிங்கிறது ஆன்கோயிங் ப்ராசஸ். இதெல்லாம் பண்ணுவதால் தவிர்க்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அப்போதைக்கு தற்காலிகமாக சரி செய்கிறது. ஆனால் அந்த மூட்டு தேய்மானம் நடந்து கொண்டே இருக்கும். மூட்டு தேய்வது நடந்து கொண்டே இருக்கும். எப்படி நம்ம கார் ஓட்டிட்டு போகிறப்போ அந்த ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடும் பொழுது தேய்கிறதோ, அதே மாதிரி ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடும்போது அதற்கான தேய்வு வரும். அது மாதிரி வயது ஆக ஆக அந்த தேய்மானம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது. இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, சிலர் ரொம்ப ஒல்லியாக இருப்பது, ஃபிட்டாக இருப்பது, நல்லா ஒர்க்கு நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்டாகவும் நல்லா வேலை செய்தும் அந்த காட்லேஜை நல்லா வச்சுருக்கிற காரணத்தினாலையும் அவர்கள் 70 வயதிலும் 80 வயதிலும் முழங்கால் தேய்மானம் இல்லாத நோயாளிகளையும், அவங்க வேறு ஏதோ லைட்டாக ஒரு வலிக்காக வருவாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், 80 வயசில் முழங்கால் நன்றாக இருப்பதையும், முழங்கால லைட்டாக ஜவ்வு கிழிந்து நுண்துளை சிகிச்சை செய்யும் பொழுது, அதில் ஆர்த்ரோஸ்கோபி பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா காட்லேஜ் ஒரு 20 வயது 30 வயது இருக்கிறவருடைய மூட்டு போல் அந்த 80 வயது இருக்கிறத பார்த்து நான் மிகப்பெரிய சில நாட்கள் ஆச்சரியப்பட்டதும் உண்டு. ஸோ இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வயதானவர்களே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம எட்டவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிரந்தர தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோயாளி வரும் பொழுது இப்படி முழங்கால் வலி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும், முழங்கால் தேய்ந்து விட்டது, ஆரம்ப நிலையில் உள்ளது, இது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி போட்டுக்கிறாங்க, அவங்க ஓரளவுக்கு நல்லாயிடுறாங்க. ஆனால் ஓரிரு வருடங்கள் கழித்து அவர்களுக்கு தேய்மானம் அதிகமாகிறது. இப்போ நான் இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். போன வருடம் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முழங்காலுடைய வலி பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி இருந்தது, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க, தேய்மானம் ஸ்டேஜ் 1ல் இருந்திருக்கு, இப்பொழுது பார்க்கும்போது ஸ்டேஜ் 3ல் இருக்குது. ஸோ வயது ஆக ஆக வருடங்கள் கடக்க முழங்கால் மூட்டு தேய்மானம் இரட்டிப்பாகவோ 3 மடங்காகவோ மாறுகிறது. இரட்டிப்பாகும் போது ஸ்டேஜ் 1லிருந்து 2ஆகவும் 3ஆகும் பொழுதும் ஸ்டேஜ் 1லிருந்து 3ஆகவும் மாறுகிறது. ஸோ இப்போ இதற்கான நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 2ஆக மாறும் பொழுது 3ஆக மாறும் பொழுது அதற்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் இது என்னைக்கான தீர்வாக இருக்குது. ஏன் மூட்டு மாற்று தீர்வாக இருக்குது? தீர்வு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்வு என்பது அதை தீர்த்து விடும், அதற்கான நிரந்தரமான தீர்வாக இருக்கும். அதை பண்ணிட்டாங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லைங்க டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணுறக்கோ பயந்துகிட்டே இருந்தேங்க, பண்ணணுங்க, இப்போ பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்வதையும் கேட்குறோம். ஆப்ரேஷனா வேண்டாங்க டாக்டர், என்னாலும் ஊசி போட்டுக்குங்க, ஊசி போடுங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிற நோயாளிகளையும் பார்க்குறோம். நம்ம நோயாளிகளே தவறு சொல்ல முடியாது. நாம் அவர்களுக்கான தீர்வை கொடுக்கத்தான் ஒழிய அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த காணொலியே பார்த்தீங்கன்னா முழங்கால் மூட்டு தேய்மானத்திற்கு முற்றிலுமான தீர்வு என்ன, அந்த தீர்வை முற்றிலுமாக நீங்கள் எப்படி 100க்கு 100% பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலி இது. வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 அப்படின்றது எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது முழங்கால் நன்றாக இருக்கும், லைட்டாக ஒரு தேய்மானமான மாதிரி எம்ஆர்ஐயில் கண்டுபிடிக்கிறப்போ மருத்துவர் பரிந்துரைத்து மருத்துவ பரிசோதனை செய்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் நன்றாக இருந்து எம்ஆர்ஐயில் காட்லேஜ் டேமேஜ் இருந்தால் அது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 என்பது அலைன்மெண்ட் கொஞ்சம் வளைந்து அந்த முழங்காலுக்குள்ளேயே இருக்குது, அந்த காட்டிலே அந்த மீடியல் காண்டைலுக்குள்ளேயே இருக்குது, மீடியல் ஜாயிண்ட் லைன்லேயே இருக்குது அப்படின்னா அது ஸ்டேஜ் 2. அந்த ஜாயிண்ட் லைன் விட்டு தள்ளி போய் விட்டது, வளைந்து விட்டது அப்படின்னா ஸ்டேஜ் 3. வளைந்து எலும்பு மேலே தொடை எலும்பும் கால் எலும்பும் நகர்ந்து விட்டது, டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படி இருந்தால் அது ஸ்டேஜ் 4. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஹிப் நீ ஆங்கிள் ஆக்சிஸ் நன்றாக இருக்கும் பொழுது மருத்துவ முறையில் நன்றாக வேலை செய்யும். அப்போ இன்னைக்கு பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறோம். இன்னும் 2 வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது நீங்கள் ஸ்டேஜ் 2லையோ 3லையோ இருப்பீங்க. அப்போ இந்த முறை வேலை செய்யுமானா, அப்போ நான் ஊசி போட்டேங்க டாக்டர், அப்போ நல்லா இதே மாதிரி ஊசி போட்டுக்கலாம்னா
கண்டிப்பாக கேட்காது. அப்பொழுது இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கிற நிலை வேறு. ஸோ இதற்கான தீர்வு 2, 3, 4 3 ஸ்டேஜிலும் இதற்கான தீர்வு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மாறி பயப்படக்கூடிய அறுவை சிகிச்சை எதுவும் கிடையாது. அதே மாதிரி அது போன்ற சக்ஸஸ்ஃபுல்லான அறுவை சிகிச்சையும் கிடையாது. ஸோ இதில் வந்து பாசிட்டிவும் அதிகம், நெகட்டிவும் அதிகம். பாசிட்டிவ் அப்படின்னா இதுதான் உலகத்தில் உள்ள முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் உலகத்தில் அதிகமாக செய்யப்படக்கூடிய அறுவை சிகிச்சை. இதே நேரத்தில் அதிகமாக பயப்படக்கூடிய அறுவை சிகிச்சை அப்படின்னு கணக்கிடும் பொழுது 100 பேர் பார்க்குறப்ப 90 பேர் முழங்கால் மூட்டு மாற்றுக்காக போகிறாங்க. அப்போ அது 90 பேரில் 45 பேர் பண்ணிக்கிறாங்க, 45 பேர் பயப்படுறாங்க. அப்போ அதிகமாக பண்ணக்கூடிய சிகிச்சையில் அதிகமாக போனவர்கள் அந்த 45 பேர் பயன்பெற்றார்கள், நன்றாக இருக்கிறார்கள். இந்த 45 பேர் பயப்படுபவர்கள் பயப்பட்டு கொண்டே அந்த காலம் தாழ்த்தி கொண்டே 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் ஆகி 4வது ஸ்டேஜ் ஆகி அந்த மூட்டு மாற்று சிகிச்சையை காம்ப்ளெக்ஸ் ஆக்கி இதை காம்ப்ளெக்ஸ் பிரைமரி சிம்பிளாக பண்ணி சரி செய்யக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்கி அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து குறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ அந்த காலம் தாழ்த்துவதால் அவர்களை வந்து முழங்கால் வலியிலிருந்து மட்டும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றால் கிடையாது. அதனால் என்ன ஆகுது, முழங்கால் வலி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கல, வலி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அப்போ வலி மட்டும் நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது, நடக்க முடியறதில்ல. அதனால உடல் எடை ஏறுகிறது. சர்க்கரை வியாதி வயதானவர்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் அது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாமே வந்து நடக்க முடியாதனால அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ வந்து முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சைங்கிறது கண்டிப்பாக இந்த 45 பேர் பண்ணாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்காங்க. இந்த 45% மக்கள் வந்து பயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த பயத்தை போக்குறதுக்கு எத்தனை காணொளிகள் நம்ம போட்டிருக்கோம், எத்தனை இந்த தொழில்நுட்பங்கள் மாற்றம் வருது, அனைத்தும் இருந்தாலும் பயம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம். ஸோ இந்த பயத்தை போக்குவதற்கான காணொளி தான் இது. ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைந்தது 20 வருடங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பண்ணினீங்கன்னா 20 வருஷத்துக்கு மாத்திரை சாப்பிட வேண்டியதில்லை. அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி வலி மாத்திரை சாப்பிட்டா கிட்னி போயிடும் டாக்டர் நினைக்கிறீங்களா, அவர்களுக்கானது கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிங்கன்னா மாத்திரை நிறைய சாப்பிட வேண்டாம், சாப்பிடவே வேண்டாம், வலிக்காக எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை. ஆப்ரேஷன் பண்ணி 1 மாதத்துலேயே வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். 1 மாதத்துலேயே வலி குறைஞ்சிருமான்னு கேட்டால் 1 வாரத்திலே குறைந்து விட, முற்றிலுமாக குறையணும்னா 1 மாதம் ஆகும். நல்லா நார்மல் ஆயிடுவீங்க. நீங்கள் மாத்திரையே சாப்பிட மாட்டீங்க, நல்லா நடந்துட்டு இருப்பீங்க, வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க, கொலஸ்ட்ரால் குறையும், சுகர் குறையும், ப்ரெஷர் குறையும், எல்லாமே சரியாகும். இதில் 95% எவ்வளோ சக்ஸஸ் இருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டால் 95% சக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த மீதி 5% ஏன் சக்ஸஸ் இல்லைன்னா, அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்கிறேன்னா, என்னதான் நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இப்போ கன்வென்ஷனலாக நம்ம நார்மலாக பண்ணுற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளாக இருக்கட்டும், பல வருடங்களாக 25 வருடங்களாக நன்றாக இருக்கிற மூட்டுகளும் இருக்கிறார்கள். இருந்தாலும் அதிலும் சிலர் பண்ணும்பொழுது ஒரு 10 பேர்த்துக்கு பண்ணும்பொழுது 2 பேருக்கு 20% அறிவியல் ஆய்வுகள் சொல்வது 20% வந்து ஒரு நடந்து கொண்டிருப்பார்கள். அவங்க வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தாங்கன்னா நடந்திருக்கவே மாட்டாங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால நல்லா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட்டு, லைட்டாக வலிக்குதுங்க டாக்டர், நடக்கிறப்ப எனக்கு என்னமோ அந்த கால் மாதிரி பழைய கால் மாதிரி இல்லைங்களே அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து முதல்ல இது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க நடந்துகிட்டே இருந்திருக்க மாட்டாங்க, படுத்த படுக்கையாக இருப்பார்கள், உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு அவங்களோட வேலையை அன்றாட வேலையில் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அவங்களுடைய ரெக்கவரி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்தது போல் 100% இல்லை. இந்த 20% குறைபாடாக உள்ளது. இந்த 20% குறைபாடாக இருக்கிறது தான் பேஷண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆஃப்டர் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் 20%, அப் டு 20%. 20% மக்கள் வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்த 20% மக்கள் சந்தோஷமாகவே இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எதற்காக என்று அறிவியல் ஆய்வுகள் யோசிக்கும் பொழுது இதற்காக வந்த தொழில்நுட்ப மாற்றங்கள், மருத்துவத்துறையில் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் தான் 2 முக்கியமான மாற்றங்கள். ஒரு மாற்றம் நேவிகேஷன், இன்னொரு மாற்றம் ரோபோட்டிக்ஸ். நேவிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுவது கூகுள் மேப் யூஸ் பண்ணுவது போல். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் யாராவது போய் இறங்கி அட்ரஸ் கேட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தராக கேட்டே போகணும். ஸோ இதை நேவிகேஷன் இருக்கும்பொழுது கூகுள் மேப்பை அனுப்பிச்சா உடனே அதுவே வந்து டேக் ரைட் 100 மீட்டர்ஸில் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா. இது போல் இதை விட உயர்தரமானது தான் வந்து மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப மாற்றம். ஸோ இந்த கூகுள் மேப் போல்
மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து நேவிகேஷன் டெக்னாலஜி. இந்த நேவிகேஷன் டெக்னாலஜி வந்து ரொம்ப வருடத்துக்கு முன்னாலேயே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு அதை வந்து நல்ல பயன் கொடுத்தது. சில நேரங்களில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முடியாத சில அசாதாரண சூழ்நிலைகளில் நேவிகேஷன் டெக்னாலஜி இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை திறம்பட செய்ய முடியும். அப்படிங்கிற நிலைமையில் அது வந்து மிக பயன்பெற்று மக்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த நேவிகேஷன் டெக்னாலஜி பல முறை அப்டேட் செய்யப்பட்டு ரோபோட்டிக் டெக்னாலஜியாக இப்பொழுது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு தொழில்நுட்பம் வருது என்றால் அந்த தொழில்நுட்பம் மக்களினுடைய ஆரோக்கியத்தையும் வலியும் போக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழில்நுட்பத்திற்கு உச்சபட்ச வளர்ச்சி என்று என்னோட பல காணொலிகள் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜினால என்ன உங்களுக்கு பயன்? மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் ஏன் ரோபோட்டிக் சிகிச்சையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்? என்ன பிரயோஜனம்? அதில் நார்மலாக பண்ணுற அறுவை சிகிச்சைக்கும் ரோபோட்டிக் டெக்னாலஜிக்கும் என்ன மிகப்பெரிய மாற்றம்? ஏன் ரோபோட்டிக் சிகிச்சை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் அடுத்த சகாப்தமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இப்பொழுது ஒரு நார்மலாக ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ரோபோட்டிக் சிகிச்சையாக இருக்கட்டும், என்ன வித்தியாசம் இருக்கிறது? நார்மலாக இப்போ வந்து ஒரு முழங்கால் வளைந்திருக்கு, அந்த வளைந்த காலை நேர் செய்யணும். ஸோ இதை வந்து ஒரு மூட்டை வந்து மாற்ற வேண்டும். மூட்டை மாற்றுவது என்று சொல்வதை விட மூட்டை வந்து ரீகேப் பண்ணுவது, ரீசர்ஃபேசிங் அப்படின்னு சொல்லுவதுதான் சிறந்த வார்த்தை. மூட்டை மாற்றணும்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே மூட்டை கட் பண்ணிவிட்டு வேறு மூட்டு, செயற்கை மூட்டு வச்சுருவாங்க, செயற்கை கால் வைப்பது போல் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இது வந்து மூட்டினுடைய காலை மடக்கி நீட்டும் பொழுது அந்த முழங்காலுடைய தொடை எலும்பும் கால் எலும்பும் உரசிக்கொள்கிறது அல்லவா, அந்த உரசுகிற பகுதியை வந்து விரிசல் ஏற்படுத்துகிறது, அதில் டேமேஜ் ஏற்பட்டு உரசி அது வலியை உருவாக்குறது. ஸோ அப்போ அந்த ஃபீமர் கேப், தொடை காலோட டிபியல் கேப், இது ரெண்டையும், இது வந்து உருண்டையாகவும் இது ஃப்ளாட்டாகவும் இருக்கும், இடையில் வந்து பாலியத்திலின்னு இருக்கும். இதுதான் வந்து மூட்டு மாற்று சிகிச்சை. ஸோ இதை வந்து மூட்டு மாற்று சிகிச்சைன்னு சொல்கிறோம். மூட்டை வந்து மறுசீரமைப்பு பண்ணி அதனுடைய ரீகேப்பிங், ரீசர்ஃபேசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்வதை விட ரீசர்ஃபேசிங் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசர்ஃபேசிங் சொல்லுவது முழங்கால அவங்க கட் பண்ணுறதில்ல, அவங்க முழங்காலுடைய அந்த கேப்பை மட்டும் கரெக்ட் பண்ணி இந்த வந்து குழியும் மேடாக உள்ள பகுதியை ஒரே சவுனா பண்ணி ஸ்மூத்தாக பண்ணுறாங்க. அப்போ கால் மடக்கி நீட்டும் பொழுது நன்றாக இருக்கும். இப்படிங்கிறதா வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட். இதில் நார்மலாக பண்ணும் பொழுது ஒரு மூட்டை வந்து அந்த பகுதியை வந்து க்ளீன் பண்ணி, கீழே க்ளீன் பண்ணி, அதற்கப்புறம் என்ன சைஸ் வருகிறது என்று மெஷர் பண்ணி அப்படி பண்ணுறது தான் கன்வென்ஷனல் டெக்னிக். ரோபோட்டிக்ஸில் அதை எடுப்பதற்கு முன்னாடியே இது என்ன சைஸ் வரும், இது எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும், உள்பக்கம் வெளிப்பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்கும், மேடு பள்ளம் இல்லாமல் எப்படி நேராக இருக்கும், என்ன சைஸ் வரும், எப்படி மேடு பள்ளம் இல்லாமல் நன்றாக வரும் என்பதை அந்த எலும்புகளை க்ளீன் பண்ணுவதற்கு முன்னாடியே இது டிசைட் பண்ணப்படும். ஸோ எனக்கு இதுதான் வேணும். இதை எதையோடு ஒப்பிட வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு கட்டும் பொழுது இப்படி கட்டி முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் இந்த ஒரு ரூம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கப்புறம் அதை ஆல்டர் பண்ண முடியாது. ஆனால் இதே ஒரு 3D அனிமேஷன், இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ஒரு 3D அனிமேஷன், ஒரு வீடு கட்டுறோம், 3D அனிமேஷனில் கட்டி ஒரு ஹால்குள்ளே போய் பார்க்குறோம், சமையல் ரூமுக்குள்ளே போய் பார்க்குறோம், பெட்ரூமுக்குள்ளே போய் பார்க்குறோம். ஸோ டோட்டலாக ஓவர் வியூ இருந்து பார்க்குறோம், மேலே இருந்து பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ அதுக்கப்புறம் நம்ம கட்டவே இல்லை, கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து ஆல்டர் பண்ணலாம். இதுதான் வந்து நார்மலான ஒரு மூட்டு மாற்று சிகிச்சைக்கும் ரோபோட்டிக் சிகிச்சைக்கும் உள்ள யதார்த்தமான உண்மை. 1. 2, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நார்மலாக ஆப்ரேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா, தொடை எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, மூட்டு மாற்று சிகிச்சையில் தொடை எலும்பில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதுவில் இன்ட்ராமெடுலரி ஜிக் அப்படின்னு ஒன்று போடுவோம். அந்த ஹோல்ஸ் போடுவதன் மூலமாக, அந்த எலும்பில் ஒரு சின்ன ஓட்டை போடுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய 2 பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹோல்ஸ் எலும்பு மஞ்சையிலிருந்து தொடங்கும், அதிலிருந்து உள்ளேருந்து ரத்தப்போக்கு ஏற்படலாம், ப்ளீடிங் வரலாம். இந்த ப்ளீடிங் ரோபோட்டிக்ஸில் கிடையாது. ஸோ அப்போ அதனால்தான் ரத்தப்போக்கு மிகவும் குறைவு, அதனால் ரத்த இழப்பு இதெல்லாம் வந்து ரோபோட்டிக்ஸில் இருக்காது. 2வது முக்கியமான பாதிப்பு, ஒரு மூட்டு மாற்று சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஹோல்ஸ் போடுவதால் ஃபேட் அம்பாலிசம் அப்படிங்கிற ஒரு அதிசயமான ரொம்ப அபூர்வமான பிரச்சனை. அப்படின்னா அதனால் வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மூச்சு விடுவதற்கு கஷ்டம் வரலாம். ஃபேட் அம்பாலிசம், ERDS இது போன்ற பிரச்சனைகள் நார்மல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதை விட வாய்ப்பு குறைவானது ரோபோட்டிக் சிகிச்சை. ஸோ அப்போ ரோபோட்டிக் சிகிச்சை இதில் கண்டிப்பாக கன்வென்ஷனல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோட சிறந்தது. இந்த கருத்துக்களை ஒப்பிடும் பொழுது, அதாவது நன்றாக இருப்பதற்கும் சிறுசாக ஓப்பன் பண்ணுவதற்கும் எலும்பில் துளை போடாமல் இருப்பதற்கும் ரோபோட்டிக் சிகிச்சை சிறந்தது.
மூன்றாவது முக்கியமானது, சிறிதாக ஓப்பன் பண்ணி சின்ன உபகரணங்களை கொண்டு நம்ம ரோபோட்டிக்கில் பண்ணுறோம். ஆனால் கன்வென்ஷனில் பெரிய உபகரணங்கள், ஸோ அதனால் பெருசாக ஓப்பன் பண்ணுறோம். பெரிதாக ஓப்பன் பண்ணும்போது பெரிய காயம், பெரிய வலி, இந்த ஃபேட் அம்பாலிசம் இது போன்ற பிரச்சனைகள் நார்மலான மூட்டு மாற்று சிகிச்சையில் வரும். இது நார்மலான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தவிர்ப்பது நல்லது என்று நான் சொல்லலை. நார்மலான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளும் சிறந்தது தான். 95 விழுக்காடு சக்ஸஸ் கொடுக்குற அறுவை சிகிச்சை. இதில் இந்த 5% இருக்குது பார்த்தீங்களா, இது மனித கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்டது. இதுதான் ஏஐ டெக்னாலஜியின் மூலமாக மனித மூளையுடன் கலந்து வேலை செய்யும் பொழுது, இணைந்த கைகளாக வேலை செய்யும் பொழுது 100% பலனை கொடுக்கும். அந்த 100% பலன் எதுங்க? பேஷண்ட்டோட வலி குறையிறதா இருக்கட்டும், இரத்தப்போக்கு ஏற்படுவதாக இருக்கட்டும், மூச்சு திணறலாக இருக்கட்டும், மிக 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 நார்மலான ஆப்ரேஷன் பண்ணுவதை விட ரோபோட்டிக்கில் மிகவும் குறைவு. இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணால் கண்டிப்பாக ரோபோட்டிக் சிகிச்சை தான் சிறந்த சிகிச்சைன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முழங்காலை நேராக நீட்டிருக்கீங்க, நல்லா இருக்குது. மடக்கிறப்ப நல்லா இருக்குது. நீட்டும் பொழுதும் மடக்கும் பொழுதும் நல்லா இருக்குது. ஆனால் நீட்டுவதிலிருந்து மடக்கிறதுக்கு உண்டான ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 0 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். காலை நேராக வைக்கிறது 0 டிகிரி, மடக்கி வைப்பது 90 டிகிரி. இந்த 0 to 90 டிகிரியில் 0ல் நல்லாயிருக்கு, 90ல் நல்லாயிருக்கு. ஆனால் 0 to 90ல் ஏதாவது டைட்டாக இருக்கா, லூஸாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம நார்மலாக கன்வென்ஷனல் மூட்டு மாற்று சிகிச்சையில் அளவிட முடியாது. இதுதான் ரோபோட்டிக்கோட மிகப்பெரிய முன்னேற்றம். 0லேருந்து 90 டிகிரி போகிறதுக்கும் 120 டிகிரி போகிற வரைக்கும், காலை ஃபுல்லாக மடக்கிற வரைக்கும் எவ்வளவு டைட்டாக இருக்குது, 2 பக்கம் சீராக இருக்கிறதா. முழங்கால் அப்படின்னு பார்க்குறப்போ உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பேலன்ஸாக இருக்க வேண்டும். இந்த பேலன்ஸை ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பேலன்ஸ் இன் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னா, முழங்காலை நீட்டி மடக்கி ஃபங்க்ஷனலாக நம்ம நார்மலாக மடக்கி நீட்டுறோம். எதுக்காக முழங்கால் இருக்குது? மெயினாக நடப்பதற்கு, காலை மடக்குவதற்கு, உட்காருவதற்கு, எந்திரிப்பதற்கு. ஸோ இப்படி உட்காரும் பொழுது, எந்திரிக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும் நம்மளுக்கு முழங்கால் மடங்கி நீட்டும் பொழுது எல்லா பக்கமும் சீராக இருந்தால்தான் வலி இல்லாமல் இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற ஜவ்வுகள் இழுக்காமலும், ஒரு பக்கம் இழுத்துட்டு ஒரு பக்கம் லூஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வலி வரும். கால் ஆடுற மாதிரி இருக்கும், டொக்கு டக்குன்னு சவுண்ட் வரும், பெயின் இருக்கும். நடக்கிறப்ப ஏதோ கால் ஏதோ நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் நார்மல் அறுவை சிகிச்சையில் இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதை விட மிக மிக குறைவாக ரோபோட்டிக் சிகிச்சையில் இருக்கிறது. இந்த காணொளி அப்படிங்கிறது ரோபோட்டிக் சிகிச்சை தான் சிறந்தது என்பதை சொல்வதற்காக அல்ல. இது நார்மலாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை 95 விழுக்காடு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அறுவை சிகிச்சையாக ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த 95லிருந்து கிட்டத்தட்ட 100 விழுக்காடு கொடுக்கிற ரோபோட்டிக் சிகிச்சை இதை விட சிறந்தது என்பதுதான் இந்த காணொளியினுடைய முக்கியமான கருத்து. இதை ரோபோட்டிக்காக இதை நம்ம சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. இது அறிவியல் பூர்வமாக, ஆதாரபூர்வமாக நிறைய அறிவியல் ஆய்வுகள் சொல்கிறது. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம எப்படி ஒரு டெக்னாலஜியை டக்குன்னு அப்டேட் பண்ணிக்கிறோம், நம்ம அதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு யோசிக்கிறோம். டெஃபினட்டாக அதனால் ஒரு டெக்னாலஜி வளரும் பொழுது அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இதில் நெகட்டிவ் குறைந்து பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இது ஒரு மருத்துவ அறிவியல் ஆய்வுகள் அனைத்தையும் ஒப்பிட்டு தான் இந்த பதிவை நான் விடுறேன். இதில் ஏதேனும் ரோபோட்டிக் சிகிச்சை, மூட்டு மாற்று சிகிச்சை, இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். விரிவான காணொளி உங்கள் நேரத்தை வீணடிக்கிறது என்று நினைத்தால் தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.